கிட்டத்தட்ட 10,000 13,000 வரைக்கும் வாங்குறாங்க. எனக்கு 10,000 வாங்கினாங்க. 4 மாசத்துல நான் 3 மாசம் அட்டன் பண்ண 3 மாசமும் காட்டு முக்க அவ்வளோ போர் அடிக்கும். கேட்டுக்கோங்க, இப்படிதான் இருக்கும் கிளாஸ். நீங்க ஒரு கிளாஸ் அவர் சொல்றது ஒழுங்கா புரியாது, புரியல அப்படின்னா திரும்பி உங்களால கேட்க முடியாது, கேட்டாலும் அவங்க சொல்லவும் மாட்டாங்க. இப்படிதான் இருக்கும் கிளாஸ். இந்தியன் மார்க்கெட்ல ஒரு 10,000ங்கிறதே பெரிய அமௌண்ட். அதனால இது வந்து ஃபாரெக்ஸ்ல இந்த 10,000 பெரிய அமௌண்ட் கிடையாது. ஸோ இதுல கத்துக்க வரவங்க லாக்ஸ் கணக்கில் அமௌண்ட் வச்சு மேபி வந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த 10,000 போனா போயிட்டு போகுது, ஏதோ கோயில் உண்டியில போட்டுறோம் நினைச்சிட்டு அவங்க பாட்டு போயிடலாம். அதனால ரிவ்யூஸ் போடுறது இல்லை. நீங்க வெப்சைட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணீங்க, உங்களோட ட்ரேடிங்கோட பிஎல்ல வந்து அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்க உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுவாங்க. இங்க கேரண்டியும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. இங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா காப்பி ட்ரேடிங்கோ அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்கோ இல்லை கால்ஸ் ப்ரொவைட் பண்றதுல யாருக்குமே கேரண்டியே கொடுக்க முடியாது. உங்களால் நீங்க லாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏன் லாஸ் பண்ணுங்க உங்களால போய் கேட்கவே முடியாது. 4 மாசம் என்ன டேஷுக்கு கிளாஸ் எடுத்து இங்க காப்பி ட்ரேடிங் ஒன்றும் பண்ண சொல்றாங்க. ஹாய் கைஸ், நம்ம ஆல்ரெடி ட்ரேட் ஜீனியஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. 4 வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ 4 வீடியோவும் நான் ரிமூவ் பண்ணல, ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நிறைய பேர் கேட்டீங்க, எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி ஏன் நீங்கள் ட்ரேட் ஜீனியஸ் வீடியோ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு கேட்டீங்க. நான் வந்து அவங்ககிட்ட இருந்து வர ப்ரெஷர்னாலேயோ இதனாலேயோ ரிமூவ் பண்ணலை. அந்த வீடியோ வந்து நான் ஓப்பனாக சொல்ல போனால் என்னோட மணி நான் லாஸ் பண்ண பர்சனலாக கொஞ்சம் எமோஷ்னலாக அந்த வீடியோவை பண்ணிட்டேன். கொஞ்சம் கோவத்தோடு நான் அதை ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸை பிஹேவ் பண்ணாமல் பர்சனலாக பிஹேவ் பண்ணிட்டேன். ஸோ அது எனக்கு தப்பாக பட்டுச்சு. ஸோ அதனால் அதை நான் இந்த வீடியோவில் ட்ரேட் ஜீனியஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறது டோட்டலாக சொல்லுவேன். பட் என்னோட அமௌண்ட் லாஸ் ஆனதை பற்றியோ நான் அதில் லாஸ் பண்ணது பற்றியோ அதில் எதுவும் இருக்காது. பட் கிளாஸோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குது அண்ட் வந்து இவங்க என்னென்ன பண்ணுறாங்க, ஸோ இங்கே சேர்ந்தால் நல்லா இருக்குமா இல்லையாங்கிறது வந்து கிளியர் கட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஓகே, ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். இங்கே என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம், இந்த வந்து கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட 4 months கோர்ஸ். கிட்டத்தட்ட 10,000 13,000 வரைக்கும் வாங்குறாங்க. எனக்கு 10,000 வாங்கினாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் பேட்சுக்கு வந்து பிப்ரவரியில பே பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லேட்டாக பே பண்ணவங்களுக்கு 13,000. நான் பண்ணது வந்து 10,000. லேட்டாக பண்ணுறவங்களுக்கு 13,000 வரைக்கும் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேருக்கு 11 கூட வாங்கின மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது வந்து ரெண்டு டேர்மாக பே பண்ணிக்கலாம், இல்லை ஃபஸ்ட் டைமாக பே பண்ணலாம். அதாவது கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 2 டேர்மோ இல்லை ஃபஸ்ட் டேர்மோ பே பண்ணிக்கலாம். ஸோ 4 months கோர்ஸ். நானும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 4 months கோர்ஸில் நிறையா இருக்கும், நிறையா கற்றுக்கிறதுக்கு இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் அங்கே கிளாஸில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக போரிங்கான ஒரு கிளாஸஸ் மட்டும்தான். 4 மாதம்லாம் நான் 3 மாதம் அட்டன் பண்ண 3 மாதமும் காட்டு முக்க அவ்வளோ போர் அடிக்கும். அந்த ஒரு நம்மளுக்கு டெய்லி நம்ம வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா டெய்லி இன்னோவேட்டிவாக இல்லை டெய்லி புதுசாக ஏதோ நம்ம லேர்ன் பண்ணிக்குவோம். ஸோ நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை டெய்லி ஒவ்வொன்றா பார்த்துக்குவோம் அப்படின்னு பார்த்தா இங்கே டெய்லி டெய்லி அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க 2-3 மாதத்துக்கு. அதை நம்மளா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி தலை வெடிச்சு நம்மளா இங்கே வேண்டவே வேண்டாம் இந்த கோர்ஸ் அப்படின்னு வெளியே போகிற லெவலுக்கு நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு அதே மாதிரி இவங்ககிட்ட ரெஸ்பெக்ட்னு நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க மரியாதையில் தான் பேசுவாங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் கேட்டால் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதுக்கு சாம்பிளாக ஒரு சில கிளிப்பை நான் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன். அப்படிங்கிற பட்டனில் போயிட்டு உங்களோட கண்ட்ரி என்ன சார்? ஆக்சுவலாக ஒரு 2 months முன்னாடியே வந்து நான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து எந்த அக்கௌண்ட் பேசுகிறேன் உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் எக்ஸ்என்எஸ் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட லிங்க்ல தானே ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. அதில் மட்டும் சார் தெளிவாக இருப்பார். அவரோட ரெஃபரல் தானே யூஸ் பண்ணீங்க, அதில் மட்டும் கரெக்டாக இருக்கீங்கல்ல, அது மட்டும் ஒரு மெயினாக வேணும். இல்லை சார், நான் பேட்ச்ல ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சும்மா எக்ஸஸ் பண்ணி ஐடி கொடுத்தது. ஓகே, அது சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அதே மாதிரி எனக்கு கேஷ் எடுத்தது வந்து ஒரு டவுட் கேட்கணும் கடைசியில் கேட்குறேன். ஸோ இப்போ இந்த இவர் கேட்டதை கவனிச்சுக்கோங்க. எனக்கு கிளாஸில் ஒரு டவுட் இருக்குது, நான் இப்போ கேட்கட்டுமா அப்புறமா கேட்கட்டுமான்னு எவ்வளோ ஹம்பிளாக ஒருத்தர் ரெக்வஸ்ட்டாக கேட்குறாரு. இதுக்கு நம்ம நார்மலாக இருந்தால் எப்படி பிஹேவ் பண்ணணும்? நான் அந்த ஓகேங்க கேளுங்க, இல்லைன்னா நான் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் கிளியராக சொல்கிறேங்க அப்படின்னு நான் தான் ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் எப்படி ரிப்ளை பண்ணுவேன்? இதில் நம்மளோட நசீர் சார் எப்படி ரிப்ளை பண்ணுவான்னு பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு நான் முடிச்சிடுறேங்க. நான் ரெகுலராக போய் இவ்வளோ நேரம் டவுட் இருக்கான்னு கேட்டு தானே அடுத்த இடத்துல போயிட்டு இருக்கேன். இல்லை சார், நாங்கள் டோட்டலாக 2 டவுட் இருந்தது. சரி, டோட்டலாக கேட்கணும் அப்படின்னு பண்ணேன். இப்போ அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணாங்க. இப்போ கேட்கணுமா கடைசியில் கேட்கணும்? நான் முடிச்சுக்கிறேங்க. ஓகே சார். ஸோ சார் 2 டைம் சொல்ல மாட்டாராமா, ஒரே டைம் தானாங்களாமா. சரி, இன்னொரு சாம்பிள் பார்ப்போமா நம்ம? என்ன பண்ணோம் ப்ரோ? அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் மறுபடியும் போட்டு கட்டணும். ஏன் அப்போ என்ன பண்ணீங்க?
என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன பண்ணீங்க, அவங்க சொல்லும் போது கேட்க மாட்டீங்களா? ஒரு டைம் தான் சொல்லுவாரு, செகண்ட் டைம் சொல்ல மாட்டாரு. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, திருப்பி ஒரு கிளாஸ் ரிப்பீட் பண்ணதுன்னா பிடிக்காது. கேட்டுக்கோங்க, இப்படிதான் இருக்கும் கிளாஸ். நீங்க ஒரு கிளாஸை அவர் சொல்றதும் ஒழுங்கா புரியாது, புரியல அப்படின்னா திரும்பி உங்களால கேட்க முடியாது, கேட்டாலும் அவங்க சொல்லவும் மாட்டாங்க. இப்படிதான் இருக்கும் கிளாஸ். நசீர் மட்டும் இல்லை, ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் எனக்கு தெரியல, அவரும் என்னமோ ஒரு நேம் சம்திங், முகமதோ என்னமோ சம்திங். அவரும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இந்த லெசனில் தான் இருக்கும். அவங்களும் ரெஸ்பெக்ட்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது, இவ்வளோதான் இருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ரிவ்யூ இது. ஸோ கூகுள் ரிவ்யூஸில் இதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ரிவ்யூஸ் உங்களுக்கு ரெகுலராக கிளாஸில் போட்டுருவாங்க. கிட்டத்தட்ட 4.9 ரேட்டிங்ஸ் இருக்குது, 771 ரிவ்யூஸ் இருக்குது. 4.9 இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 30 பேர் மட்டும்தான் ஜென்யூன் ரிவ்யூவர்ஸ். மற்றது எல்லாமே பாதி வந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸஸ் அண்ட் வந்து இவங்க கிளாஸ்ல இருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் கிளாஸ்ல இருக்கும்போதே கிளாஸ் கம்ப்ளீட்டே ஆயிருக்காது, 3 months தான் கம்ப்ளீட் ஆயிருக்கும். வெறும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் எடுத்திருப்பாங்க, லைவாக யாருமே ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன போய் கூகுளில் ரிவ்யூஸ் போடுங்க, கிளாஸில் லைவ் கிளாஸில் உட்காந்துட்டு கூகுளில் போய் ரிவ்யூஸ் போட சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னன்னா, சரி ரிவ்யூஸ் போட சொன்னால் ஏன் ரிவ்யூஸ் வந்து அவங்க போட்டுறாங்க அப்படிங்கிற, அவங்க எப்படி ரிவ்யூஸ் போட சொன்னால் அவங்க எப்படி 5 ஸ்டார் கொடுத்துருவாங்களா நீங்கள் கேட்கலாம். பட் இங்கே என்ன அப்படின்னா பேக்ரவுண்டில் அக்கௌண்ட் ஃபண்டிங் அக்கௌண்ட்னு ஒரு மேட்டர் இவங்ககிட்ட வச்சிருக்காங்க. அது நம்மளுக்கு கிடைக்காம போயிருமோன்னு நினச்சி 5 ஸ்டார் போடுறவங்க இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸே போடவே மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 40 பேட்ச் வரைக்கும் வந்துட்டாங்க. பர் பேட்சுக்கு கிட்டத்தட்ட 50 பேர், கிட்டத்தட்ட 2000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இவங்க வந்து ட்ரெயின் பண்ணிட்டாங்க. பட் 3000 சொல்கிறாங்க, பட் 2000 ஸ்டூடெண்ட் மேலே ட்ரெயின் பண்ணியாச்சு. 2000 ஸ்டூடெண்ட்ஸில் வெறும் 700 பேர் மட்டும்தான் கூகுள் ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்களா? அதுபடி மற்றவங்களே யாருமே கொடுக்க மாட்டாங்களா? அப்போ மற்றவங்களாம் கொடுக்காதவங்க அப்படிங்கும்போது அங்கே கொடுக்கல அப்படின்னா கொடுக்க விருப்பப்படாதவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10,000 ஒரு பெரிய மேட்டராக இருக்குது, 13,000 பெரிய மேட்டராக இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 10,000 பெரிய அமௌண்ட்டு. அதனால அது வந்து இது வந்து ஃபாரெக்ஸ்ல இந்த 10,000 பெரிய அமௌண்ட் கிடையாது. ஸோ இதில் கற்றுக்க வரவங்க லாக்ஸ் கணக்கில் அமௌண்ட் வச்சுட்டு மேபி வந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த 10,000 போனால் போயிட்டு போகுது, ஏதோ கோயில் உண்டியில் போட்டுறோன்னு நினச்சிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடலாம். அதனால ரிவ்யூஸ் போடுறதில்ல, ஓப்பனாக திட்டுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. ஸோ அதனால யாருமே அதை பற்றி பெரிய பேசிக்கிறது இல்லை. இதனால தான் அந்த ரிவ்யூஸ் வந்து மோஸ்ட்லி பாசிட்டிவ் ரிவ்யூஸாகவே இருக்குது. இங்கே இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும்தான் ரியலான ரிவ்யூஸு, மற்றது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேக்கான ரிவ்யூஸ் மட்டும்தான். நான் சும்மா ஒரு 2-3 சாம்பிளுக்கு ரியல் ரிவ்யூஸை நான் போடுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 26 பேட்ச்சு யூடியூப்பில் கமெண்ட் போட்டதை டெலிட் பண்ணிடுறாங்க. நானும் நிறையா டைம்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்கேன், என்னையவே டெலிட் பண்ணி விட்ருவாங்க ஸ்டார்டிங்லேருந்து. நான் கூட பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் நார்மல் பீப்புள் ஜென்ரல் பீப்புள் மாதிரி பேடாக வந்து பேட் வேர்ட்ஸ் பேசியோ அசிங்கமாக திட்டியோ என்னோட கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. ஜென்யூனாக இங்கே என்ன இருக்குன்னு தான் போடுவேன். ஸோ அதையவே டெலிட் பண்ணி விட்ருவாங்க. இதே மாதிரி தான் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யார் போட்டாலும் டெலிட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னொருத்தர் பெருசாக ஒன்று போட்டிருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் 4 months கோர்ஸ் வேஸ்ட்டு, இது 3000 வந்து 10% வந்து 300 பேருக்கு ப்ராஃபிட் பேஷன் கரெக்ட். இப்போ வந்து 3000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் 10% ஒரு 300 மெம்பர்ஸாவது ப்ராஃபிட்டை ஷோ பண்ண சொல்லுங்க அப்படின்னு. யாருமே ப்ராஃபிட்டை ஷோ பண்ண மாட்டாங்க. இவங்ககிட்ட ப்ராஃபிட்டை ஷோ பண்ணுறேன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் அவங்களை ஃபாலோ பண்ணி பாருங்களேன், என்ன தெரியுமா காமிப்பாங்க, நம்ம ட்ரேடிங் வியூவில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு சும்மா ட்ரிகர் பண்ணுறதா இல்லையா, எந்த அளவுக்கு போயிருக்கு, அதைத்தான் இது வரைக்கும் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் நம்மளோட நாலேஜுக்கு தகுந்த மாதிரி அவர் போட்டுக்கிட்டு இருப்பாரு. இது வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஒன்னொன்னாவே நான் வந்து மெதுவாக தான் நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க பர்ஃபார்மன்ஸு. ப்ராஃபிட் பண்ணது எல்லாருமே போட்டிட்டு இருக்காங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இது வந்து என்னோட பேட்ச் இல்லாமல் இந்த 20 நான் வந்து 37 பேட்ச். 29 பேட்சில் ஓப்பனாக ஒருத்தர் பார்த்தீங்கன்னா என்னமோ கொஸ்டின் கேட்டிருக்காரு. இதை வந்து கூகுள் ரிவ்யூஸ்லேயே போட்டு வச்சிருந்திருக்காரு. கொஸ்டின் கேட்டதுக்கு ரிப்ளை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த இதை வந்து டெலிட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ண ஒருத்தர் மெசேஜ் பண்ணாலும் டெலிட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஓப்பனாக ஏதாவது பேசுகிறோம் அப்படின்னா அதை வந்து குரூப்பில் பேச விட மாட்டாங்க. அவங்களுக்கு குரூப்புக்கு அதாவது இதுக்கு எகென்ஸ்டாக. ஸோ யார் பேசினாலும் அவங்கள வந்து பிளாக் மார்க் மாதிரி பண்ணணுங்கிறத இவங்களோட மெயின் தாட்டு. ஸோ இந்த கோர்ஸ் உள்ள ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கம்பெனி ஸ்கூலில் எப்படி பாலிடிக்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒன்று இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பேட்சில் 40 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் வந்து இவங்களோட ஆளுங்க பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எனி டைம் ஆக்டிவ்லேயே இருக்க மாதிரி காமிச்சுக்குவாங்க. டெய்லி என்னமோ நாங்கள் தான் ட்ரேட் பயங்கரமாக பண்ணுறோம், இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துட்டோம் அவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துட்டோம்னு சொல்லி டெய்லி போஸ்ட்டாக பண்ணிட்டு இருப்பாங்க. வேற யார்கிட்ட இருந்தும் எந்த ஒரு மெசேஜஸுமே வராது. அது வந்து எப்படின்னா உள்ளுக்குள்ளேருந்து வேலை பார்க்குற டைப்பு. ஸோ இது ஒன்று. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய காப்பி ட்ரேடிங்கை பற்றி நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம காப்பி ட்ரேடிங் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் அண்ட் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்னா நிறைய பேருக்கு தெரியும், மேபி நிறைய பேருக்கு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நிறைய பேர் ட்ரேட் பண்ணாதவங்களுக்கு அதை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் அப்படின்னா என்ன அப்படின்னா
நான் வந்து ஒரு என்னோட அக்கௌண்ட்டில் வந்து அதாவது டிமேட் அக்கௌண்ட்டில் நான் ஒரு 10,000 இல்லை 1 லட்சமோ நான் போட்டுட்டு என்னால் ட்ரேட் பண்ண முடியல, ஸோ நான் உங்ககிட்ட கொடுத்துறேன், நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் அக்கௌண்ட் ட்ரேடிங், அக்கௌண்ட் ஹேண்ட்லிங். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வச்சிருக்கிறது ஃபண்டிங் அக்கௌண்ட்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஃபண்டட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இவங்க வந்து லாஸ்ட் கிளாஸ் ப்ரொமோட் பண்ணுறதை எப்படி ப்ரொமோட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா 4 மாதம் கோர்ஸை கற்றுக்கிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டெஸ்ட் வச்சு நாங்கள் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் உங்களுக்கு கொடுப்போம். ஃபண்டட் அக்கௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா உங்களுக்கு ஃபண்டட் அக்கௌண்ட்டாக கொடுத்துருவோம். நீங்கள் ட்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து 60% ப்ராஃபிட் எடுத்துகிட்டு எங்களுக்கு 30 to 40% மட்டும் அவங்க கம்பெனி கொடுத்தா, ட்ரேட் ஜீனியஸ்க்கு கொடுத்தா போதும், வர ப்ராஃபிட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபண்டட் அக்கௌண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி தான் கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணி தான் இவங்களை மோஸ்ட்லி கிளாஸ்க்குள்ளே எடுப்பாங்க. இதுதான் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் இவங்களோட மெத்தட். ஃபண்டட் அக்கௌண்ட்னா இதுதான். நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனிஸ் இருக்கும், ப்ரைவேட் கம்பெனிஸ். அந்த ப்ரைவேட் கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணீங்க, உங்களோட ட்ரேடிங்கோட பிஎல்ல வந்து அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்க உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுவாங்க. உங்களுக்கு ட்ரேட் நல்லா பண்ண தெரியலாம், பட் உங்ககிட்ட ஃபண்ட் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஏதோ ரெஜிஸ்டர் பண்ணி ஏதோ ரெக்வஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பக்காவாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நிறைய ஃபண்டட் அக்கௌண்ட்லாம் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது, வேறு யாரும் உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறதுக்கு. இது வந்து நார்மலாக ஜென்ரல் வெளியே நடக்குது. பட் இவங்க பேரில் நடக்கிறது வந்து இப்படி நடந்துட்டு இருக்கு. அது எப்படி ஆகும், இவங்க கரெக்டாக நிஜமாலுமே ஃபண்டட் அக்கௌண்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம போக போக பார்க்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா காப்பி ட்ரேடிங் ஒரு விஷயம். இதுக்கும் ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கும் நிறையா சம்மந்தம் இருக்குது, அதுவும் பின்னாடி தெரியும். காப்பி ட்ரேடிங் ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒன்று தான். காப்பி ட்ரேடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய வெப்சைட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள், எக்ஸ்னஸ், பினான்ஸ் இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா காப்பி ட்ரேடிங்னு ஒரு மெத்தடே இருக்கும். அது என்ன மெத்தட்னா, நிறைய ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் வந்து ஃபாரின் ஃபுல்லாக இருப்பாங்க, வேர்ல்டு ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட காப்பி, அவங்க ட்ரேடை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கிற மாதிரி. எப்படி அப்படின்னா, நம்ம அவங்களோட லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க எடுக்கிற ட்ரேட் எல்லாமே நம்ம அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும். நம்ம அக்கௌண்ட்டில் ஃபண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அவங்களை காப்பி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களோட ட்ரேடை வந்து ஒவ்வொரு ட்ரேடும் அவங்க எப்பெல்லாம் ட்ரேட் எடுக்கிறாங்க அந்த ட்ரேடெல்லாம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணவே மாட்டீங்க. ஸோ உங்களை வந்து காப்பி ட்ரேடிங் அவங்க தான் பண்ணுவாங்க. இதுதான் வந்து காப்பி ட்ரேடிங், அது சிம்பிளான மெத்தட். இதை வந்து இவங்க இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பி ட்ரேடிங்க்கு மினிமம் $2,000 to $10,000 சம்திங் அப்படிங்கிற இதை வந்து காப்பி ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறோம். நீங்கள் வேணால் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, வேறு யாராவது இருந்தாலும் சரி, அந்த வெளியிருந்து நான் ஸ்டூடெண்ட்டு வெளியிருந்து கொடுக்குறவங்க நீங்கள் யார் வேணால் எங்களுக்கு வந்து காப்பி ட்ரேடிங் பண்ணிக்கலாம். உங்களை வச்சு நாங்கள் வந்து காப்பி ட்ரேடிங் பண்ணி நாங்கள் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுப்போம். அப்படி அதில் வேறு கேரண்டி கொடுப்போன்னு ஒரு பேச்சு சொல்லுவாங்க. இங்கே கேரண்டியும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. இங்கே யாருமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ட்ரேடிங்கோ அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்கோ இல்லை கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுல யாருக்குமே கேரண்டியே கொடுக்க முடியாது. உங்களால் நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏன் லாஸ் பண்ணுங்க உங்களால் போய் கேட்கவே முடியாது. ஓகே, காப்பி ட்ரேடிங் இப்படி தான் ஒர்க் ஆகுது. இவங்க காப்பி ட்ரேடிங் இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் எப்படி அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸை காப்பி ட்ரேடிங் நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் ஜாயின் பண்ணிடுறோம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னா, 4 மாதம் என்ன டேஷுக்கு கிளாஸ் எடுத்து இங்கே காப்பி ட்ரேடிங் ஒன்றும் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு 4 மாதம் கிளாஸ் ஒரு யூஸ் இல்லையா? கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் நம்ம ட்ரேட் இருக்கிறதுக்கே டைம் இல்லாதவங்க வந்து நீங்கள் வந்து காப்பி ட்ரேடிங் பண்ணிக்கோங்க. ட்ரேட் எடுக்கவே டைம் இல்லாதவங்க எதுக்காக உங்கள்கிட்ட வந்து கிளாஸ் படிக்கணும்? ட்ரேட் எடுக்க டைம் இல்லை அப்படின்னா டைம் இல்லை, நான் எங்கே போய் கிளாஸ் எடுக்கிறது, எங்கே போய் நான் ட்ரேட் எடுக்கிறதுன்னு சொல்லி அவங்க ஒதுங்கி போயிடுவாங்களே. உங்ககிட்ட எதுக்கு வந்து காப்பி ட்ரேடிங்னு ஒன்று உள்ள ஜாயின் பண்ணணும். ஓகே, இப்போ காப்பி ட்ரேடிங்க்கும் இவங்க ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கும் உள்ள லிங்க் என்னன்னு பார்ப்போம். இங்கே ஸ்டூடெண்ட்ஸு ஒரு 20லேருந்து ஒரு 30 பேருக்குள்ளே எனக்கு என்னமோ அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வெளியே சொல்லிக்கிறாங்க. பட் இன்னும் நிறைய கொடுத்த மாதிரி உள்ளுக்குள்ளே பேசிக்கிறாங்க. பட் அதெல்லாம் உண்மையாக இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 பேருக்குள்ள மட்டும்தான் இவங்க வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டு எங்கிருந்து வருதுன்னா ட்ரேட் ஜீனியஸ்லேருந்து வர்றது கிடையாது. இவங்ககிட்ட ஃபண்டோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இவங்களுக்கு வருமானம்னு வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுன்னு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி அந்த கிளாஸில் வர இன்கம் மட்டும்தான் இவங்ககிட்ட வர இன்கம். வேற இவங்க ட்ரேட் பண்ணியோ அதை பண்ணியோ பெருசாலாம் இன்னும் சம்பாதிக்கிறதெல்லாம் கிடையாது. ஃபுல்லாகவே கிளாஸ் எடுத்து மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க. இப்போ இவங்களை ட்ரேட் பண்ண இவங்களோட அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ண இவங்க இப்போ ட்ரேட் பண்ணுற லட்சணத்துக்கு கண்டிப்பாக புட்டுக்கிட்டு தான் போகும். அதனால் என்ன பண்ணுறாங்க, பீப்புள்ஸோட மணி ஏமாத்துறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன அப்படின்னா, ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கு இப்போ ஃபண்டிங் வேணுமா? இப்போ வந்து காப்பி ட்ரேடிங் ஒரு விஷயம் வந்துருச்சா? இந்த காப்பி ட்ரேடிங்கில் பீப்புள்ஸ் கொடுக்குற மணியை தூக்கி ஃபண்டட் அக்கௌண்ட்டில் போட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸே கொடுத்துருவாங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸு இப்போ 4 மாதம் கோர்ஸ் முடிச்சு வந்து அவர் வந்து ட்ரேடிங் பண்ணுவார். எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒருத்தங்கிட்ட கொஞ்சம் ட்ரேடிங்கை கொடுத்து அவங்க ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ அவங்க ட்ரேட் பண்ணுற அமௌண்ட் லாஸ் ஆனாலும் சரி ப்ராஃபிட் ஆனாலும் சரி அஃபெக்ட் ஆக போகிறது அவர் கிடையாது, ஸ்டூடெண்ட்டோ இல்லை ட்ரேட் ஜீனியஸோ அஃபெக்ட் ஆகிறதில்ல. காப்பி ட்ரேடிங் ரெஜிஸ்டர் பண்ணி பே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இதுதான் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய தப்பு. ஸோ இது வந்து என்னை பொறுத்தவரை இது கோர்ஸுன்னு பேரில் ஒன்லி கோர்ஸை மட்டுமே செல் பண்ணக்கூடிய ஒன்று. அந்த கோர்ஸு ஒர்த் இல்லாத ஒரு கோர்ஸு.
லைவ் கோர்ஸ்ல இருக்கிறதுலே மோசமான கோர்ஸ். உள்ளுக்குள்ள கிளாஸுக்குள்ள போய் உட்காந்தோம் பாருங்க, கிளாஸ்ல நம்ம லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணாலே ஒரு மென்டல் டார்ச்சரா இருக்கும். போட்டது சொன்ன விஷயத்தே திரும்பி 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 ஆமாவா 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 இதே தான் ரெகுலரா இருக்கும். ஸோ இந்த ட்ரேட் ஜீனியஸ் கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ. இதில் போய் ஜாயின் பண்ணுறதும் ஜாயின் பண்ணாததும் உங்கள் விருப்பம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஐயோ காசு போச்சு, ஐயோ 10,000 13,000 போச்சு அப்படின்னு புலம்புறதும் புலம்பாதும் உங்களோட விருப்பம். ஸோ என்னோட ரிவ்யூஸ் இதை தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ்.